ஈஸ்வர பற்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இயற்கையினுடைய உண்மை நிலைகளை சொன்னால் அது மற்றவர்களுக்கு கசக்கும், உண்மை கசக்கும் அப்பா என்றுதான் சொல்லியிருக்கின்றார். ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், இன்று நாம் பக்தி கொண்டாலும் சரி, அல்லது அதனுடைய வளர்ச்சியிலே ஆன்மீக பாதையில் செல்வோரும் சரி, ஆண்டவன் இந்த நிலையில் இருக்கின்றார் என்று ஒரு சாரரும், ஆண்டவனே இல்லை என்று ஒரு சாரரும், இப்படி பல மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டுதான் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் பக்தியிலே சென்றாலும் சரி, அல்லது தியானம் மற்ற நிலைகளை சென்றாலும் சரி. காரணம், நாம் இன்று வணங்கக்கூடிய முருகன், ஈஸ்வரன், வெங்கடாஜலபதி, இதுபோன்று ஏனைய எத்தனை தெய்வங்கள் நாம் சொல்லி கொண்டாலும் இது ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுத்தது அதற்கு பின் தத்துவ ஞானிகள் உண்டு. இந்த விஞ்ஞான அடிப்படையில் எப்படி ஒரு காரண காரிய பெயர்களை வைத்து உருவத்தை அமைத்து அந்த உருவத்தை விளக்க உரையாக மற்றவர்கள் தெரிந்து கொள்ள பாடநிலையாக இன்று கொடுப்பது போன்று அன்று மனிதனையும் சரி, மற்ற ஜீவராசிகளையும் சரி, இயற்கையும் சரி, அகண்ட அண்டத்தையும் சரி உணர்ந்த மெய்ஞானிகள் தனக்கு பின் வரக்கூடிய சந்ததியினரும் அந்த நிலையை பெற வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் கல் சிலைகளாக, காவியங்களாக, சாஸ்திரங்களாக நமக்கு இன்று விஞ்ஞானிகள் எப்படி இதனுடைய நிலை இப்படித்தான் என்று நாம் இன்று எத்தனையோ விதி என்று அந்த விஞ்ஞானிகளுடைய பெயரை வைத்து நாம் அதை அவரால் உருவாக்கப்பட்ட விதி என்று சொல்லுகின்றார்களோ அதுபோன்றுதான் மெய்ஞானிகள் இப்படித்தான் நமக்கு கொடுத்து நம்மை நல்வழியில் நடந்து அவர்கள் சென்ற பாதையில் செல்வதற்காக இதை உபதேசங்களாக கொடுத்து சென்றார்கள். ஆனால் அந்த உபதேசத்தை பெற்றவர்களோ அவர்களுக்கு உகந்ததாக சில நிலைகளை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மக்களுக்கு தெரியாதபடி திருத்தி அமைக்கின்றார்கள். அதைத்தான் ஈஸ்வர பற்று இங்கே உண்மையின் உயிர் ரகசியத்தை இந்த உலக மக்களுக்கு புரிந்திட செய்யாமல் ஒருவர் எழுதியதை பெரிதொருவர் மாற்றி எழுதி தன் ஜீவ வழிக்கு பொருள் பெற்றிட உலகத்தன்மையையே மறைத்து விட்டார்கள், மாற்றிவிட்டார்கள். ஜெபம், தியானம் என்றாலே மிகவும் கடினமானது, எல்லோராலும் அதை செயல்படுத்த முடியாது என்று ஒரு கடினத்தன்மையாக மனிதர்கள் மனதிலேயே ஊன்ற செய்துவிட்டார். இன்று நாம் பார்க்கலாம், சாதாரண மனிதனுக்கு இந்த ஆன்மீகமோ, தியானமோ, ஜெபமோ இதெல்லாம் சாத்தியமில்லை என்று, அப்படி அது கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு வயது இருக்கின்றது. கடமைகளெல்லாம் முடித்த பின் வயதான காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று, இப்படி மனிதன் ஆரம்ப நிலையிலிருந்தே ஒரு தாயின் கருவிலை உருவாவதிலிருந்தே அருள்வழியில் அருஞான குழந்தைகள் பெற்றெடுத்து அருஞான குடும்பங்களாக உருவாகி தெய்வீக நிலைகளாக ஒவ்வொருவரும் அது வழி வந்திட வேண்டும் என்று ஆலயங்களை அமைத்து ஆலயத்தினுடைய தத்துவமாக மனிதனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கொடுத்த நிலையை இப்படி மாற்றி அமைத்து தியானம் என்றாலும் ஜெபம் என்றாலும் இதெல்லாம் சாதாரண மனிதனால் முடியாத விஷயம். உன்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நீ இந்த ஆலயத்திற்கு சென்று இதை செய்தால் அதுவே போதுமானது என்று இப்படி, அதாவது ஆங்கிலத்திலே சொல்வது போன்று ஷார்ட்கட், குறுக்கு வழி போன்று சுட்டி காட்டி அதுக்கெல்லாம் இடைத்தரகர்களாக அந்த கடவுளுக்கு இதை செய்தால் அல்லது இவருக்கு இதை கொடுத்தால் அல்லது இவர்களுக்கு இதை செய்தால் ஆண்டவன் செய்து கொடுப்பான் என்று இப்படி உயிரின் இயக்கத்தையும் உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலின் நிலைகளையும், இந்த உயிரும் சரி இந்த உடலும் சரி உருவாக காரணமான இந்த பூமியோ, கோள்களோ, நட்சத்திரங்களோ, சூரிய குடும்பங்களோ, மற்ற அகண்ட அண்டங்களோ, இதையெல்லாம் சாஸ்திரங்களில் தெளிவாக இருந்தாலும் இது ஒரு சாராருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயம் என்றும் மற்றவர்கள் இதையெல்லாம் தெரிய வேண்டாத விஷயம் என்றும், நீ பக்தியிலே ஆண்டவனை இப்படி வணங்கினால் அல்லது இவர்களுக்கு இதை செய்தாலே உனக்கு எல்லாம் கொடுப்பான் என்று பொருள் அடிப்படையிலேயே அவர்கள் தன் சாதகப்படுத்தி சென்ற நிலையில் தான் இன்றும் நாம் அதே உணர்வுகளை பதிவு செய்து அதே வாழ்க்கையில் இருப்பதால் அதே பக்தி நிலைகள் கொண்டுதான் இருக்கின்றமே தவிர ஆண்டவன் என்றாலே யார் என்று புரியாத நிலையில், அதாவது ஆற்றங்கரையிலும் சரி அல்லது இதற்கென்ற இடங்களை தேர்ந்தெடுத்து அரச மரத்தையோ மற்ற நிலைகளையோ வைத்து அங்கே விநாயகரை வைத்து வேப்ப மரத்தை வைத்து நீ அந்த அரச மரத்தை சுற்றினால் உனக்கு இது கிடைக்கும் என்று இப்படி எத்தனையோ வகைகளிலே சுருக்கமான வழிகளாக இப்படி சொல்லி கொடுத்து கடவுள் என்றாலே கல்தான், கல் என்ன செய்யும் என்ற நிலையும், கல்தான் செய்யும், அந்த தெய்வம்தான் செய்யும் என்றும் கடவுள் உண்டு என்று சொல்வரும் இல்லை என்று சொல்வரும் இப்படி
மாறுபட்ட நிலையில் கொண்டு அதிலேயும் எதிர்மறையாகத்தான் இன்று செயல் கொண்டுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் கடவுளை கடவுள் என்றே பார்த்து வேண்டுபவர்களும் அந்த கடவுளை வெளியே தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர தனக்குள் அந்த கடவுள் உள்ளான் என்பதையும் மறந்து விட்டார்கள் என்று இதையும் ஈஸ்வரர் பற்றி இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக இதை யாரையும் குறை சொல்வதற்காக இன்று இருக்கக்கூடிய நிலையில் எப்படி அது மாறியது, மாற்றப்பட்ட நிலையில் நமக்குள் இன்று எப்படி அழுத்தம் திருத்தமாக கடவுளே இப்படித்தான் என்று முருகனுக்கு 2 மனைவி, ஆக எனக்கு ஏன் தடை, நான் ஏன் வைத்து கொள்ளக்கூடாது என்று இப்படி ஆண்டவனுடைய எதற்காக ஏன் அதில் இருக்கக்கூடிய உள்பொருள் என்பதை விளக்க உரை கொடுக்காதபடி, விளக்க உரை பற்றி அறியாதபடி தன்னில் இருக்கக்கூடிய கடவுளின் நிலைகளை மறந்து இவர்களுடைய முன்னோர்கள் இதைத்தான் இப்படித்தான் கடவுளாக வணங்கினார்கள், அதற்கு இன்ன பலி கொடுத்தார்கள், இன்ன நைவேத்தியங்கள் செய்தார்கள், அல்லது இன்னென்ன நியமனங்கள் செய்தார்கள், ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் என்று இப்படி வழிமுறைகளை ஒரு சாரார் இது உருவாக்கி இதை இவர்கள் இந்த அளவு செய்தால் போதும், இவர்கள் இந்த அளவு செய்தால் போதும் என்று எல்லாவற்றிலுமே உள்பிரிவுகளாக்கி மனிதன் தெய்வ நிலை அடையக்கூடிய நிலைகளே காலத்தால் இப்படி மாறி இன்றைய தியானம் செய்வதோ அல்லது விண்ணினுடைய ஆற்றலை பெறுவது என்று சொல்வதோ அல்லது மகரிஷியுடைய சக்திகளை நாம் பெறுவது என்று சொல்வதோ அதையெல்லாம் உன்னால் தியானம் இருந்து எடுக்க முடியாது, உன்னால் மாற்றி அமைக்க முடியாது என்று. அதனால் ஈஸ்வரர் பற்றி இங்கே இதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டி நாம் உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைதான் மிகவும் முக்கியமானது. அதற்கு இந்த சுவாச நிலை மிக மிக முக்கியமானது. இந்த சுவாச நிலையின் உட்பொருளை நாம் தெரிந்து கொண்டால் நாம் என்றுமே உயிரோடு ஒன்றி வாழலாம். ஏனென்றால் இந்த களி அதில் வாழக்கூடிய மக்கள் இவர்களுக்கு மெய் உணர்வுகளை மெய்ஞானியில் காட்டிய நிலைகளை சொன்னாலும் கூட எல்லாம் அழிந்து போகும் உடல் என்று இப்படித்தான் அந்த வாழக்கூடிய காலங்களில் அதில் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழும் வரை வாழ்வோம் என்று. என்றால் இங்கே காலம் என்று ஒன்றை ஈஸ்வரர் பற்றி குறிப்பிடுகின்றார். காலங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றது, காலங்கள் தான் போய்கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட நிலைகளோ அது என்றும் அழிவதில்லை. ஏனால் மனிதன் அழிந்து போகின்றேன் என்று சொல்லுகின்றான். எதுவும் அழிவதில்லை, எல்லாம் மாற்றமாகிக் கொண்டே போகின்றது. ஏனால் ஒரு வித்து அவருடைய வளர்ச்சியில் தன் இனமான வித்தை அது மீண்டும் உருவாக்க வேண்டும். இதுபோன்று மனிதனாக உருப்பெற்ற நாம் எத்தகைய வளர்ச்சியின் பாதையில் வந்தோமோ இந்த மனிதனுக்கு அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இங்கே வளர்ச்சியை தவிர. ஆனால் இந்த மனித உடல்கள் தான் மாறுகின்றது, இந்த உணர்வுகள் மாறுகின்றது. ஆனால் இந்த காலங்கள் அது செல்ல செல்ல இந்த காலங்கள் கரைந்து கொண்டே மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆக என்றுமே அந்த காலத்தை வென்ற நிலையாக என்றுமே அழியாத நிலையில் நாம் அத்தகைய ஒரு நிலை பெற வேண்டும் என்றால் மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய வழியில் நாம் இந்த உயிருடன் ஒன்ற வேண்டும். இந்த உயிருடன் ஒன்றி என்றுமே அவனுடன் இணைந்து நாம் அவனாக மாறினால் அந்த உயிருக்கு எவ்வாறு அழிவில்லையோ அது எப்படி அழியாத நிலையில் கொண்டு வேக நிலையாக இருக்கின்றதோ அந்த நிலையை நாமும் அடைய முடியும். நம்முடைய சுவாச நிலை அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆக பொருள் அடிப்படையிலேயோ இந்த பூமியில் வாழக்கூடிய காலத்தினுடைய அடிப்படையிலேயோ நாம் செல்ல வேண்டியதில்லை. என்றால் அதைத்தான் இங்கே ஞானிகளால் மகரிஷிகளால் தத்துவ ஞானிகளால் கொடுக்கப்பட்ட அந்த உண்மைகள் எல்லாம் காலத்தால் மறைந்து போய், ஏனென்றால் அந்த உண்மையைத்தான் ஈஸ்வரர் பற்றி இங்கே கசக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த உடல் பிரதானம் அல்ல, உயிரோடு ஒன்றி நாம் என்றுமே அழியாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உடல் தான் பிரதானமாக, இந்த உடல் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதுதான் பிரதானம் என்றும், இந்த உடலுடன் உள்ள சொந்தங்கள் தான் முக்கியம் என்றும், இதில் அனுபவிக்க வேண்டியதான் அதிகமானது என்றும், அதற்காகத்தான் ஆண்டவனையோ பக்தியையோ இது போன்ற நியமனங்களையோ செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடலுக்கு இது செய்ய வேண்டும் என்று இந்த அடிப்படையிலேயே இன்று எல்லாமே மாறிவிட்டது என்பதை அதற்கு சாஸ்திரங்களையும் காவியங்களையும் இவர்கள் அதற்கொத்த நிலையாக ஓமானங்கள் காட்டி ஆண்டவனுக்கே இப்படித்தான், ஆகையினால் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உள்பொருளை மூலக்கூறுகளை அறியாதபடி இன்று வாழும் நிலைதான் இந்த உலக நிலையில் இன்று இருக்கின்றது. இதிலிருந்து மாறுபட வேண்டும். அந்த உயிருடனே என்றும் அழியாத நிலை வாழ்வதற்கே இந்த பாடநிலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று ஈஸ்வரப்பட்டர் இங்கே உணர்த்துகின்றார்கள்.